அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. உடலில் இருந்து மனம் தோன்றியதா, மனதில் இருந்து உடல் தோன்றியதா? மனசுல இருந்து உடல் தோன்ற, உடல்ல இருந்து மனசு தோன்ற, ஆன்மாவில இருந்து மனசு தோன்றியது. அந்த மனசு தாய் தகப்பங்கிட்ட இருந்து வந்தது. தாயின் தகப்பனை புணரல் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து வந்த மனசு தான் இது. இப்ப கல்யாணம் பண்றாங்க ஏங்கய்யா, அந்த ஒற்றைப்படை எண் வயசுல தான் பண்றாங்க. கல்யாணம் பண்றாங்க இல்லைங்கய்யா, அந்த ஒற்றைப்படை எண்ல தான் பண்றாங்க. அது என்ன ஒற்றைப்படை, ரெட்டைப்படை, மூணு படை இல்லைங்கய்யா, அந்த 23, 25, 27 அந்த மாதிரி தான் பண்றாங்க. பருவம் அந்த வயசுன்றாங்க. ஒரு பொண்ணு 12 வயசுலேயே வயசுக்கு வந்துட்டு, ஒரு பொண்ணு 18 வயசுல கூட வயசுக்கு வரல. அது காரணம் அதுவும் பெண்ணு தான், இதுவும் பெண்ணு தான். அப்போது அந்த கல்யாண பருவம் அதுக்கு வரல. இதுக்கு கல்யாண பருவம் இளமையிலே வந்தது. அப்போ அதுக்கு என்ன வயசு? 13 வயசு. அப்போ ஒரு 5 வயசு பையனை பிடிச்ச அவன் தையில் போடு சாவட்டா அப்படின்னு கட்டி வைக்கிறாங்க. இறைவனுக்கும் இருளுக்கும் என்ன தொடர்பு? இறைவனுக்கும் இருளுக்கும் என்ன தொடர்பு? இருள் தான் இறைவன், இறைவன் தான் இருள். இறைவனே இருள்லேருந்து தான் உருவானோம். அந்த இறைவன்லேருந்து தான் நம்ம உருவானோம். அதனால தான் சொன்னான், இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி இழுத்துதனின் விவரத்தை இழுத்து சொல்வேன். அது உருவாய் நின்றதுவே சிவபாதம், ஆதி அண்டமானது அதுவே ஆகும். வந்ததிலும் போனதிலும் அந்தவே. நீ எல்லாத்தையும் மறந்துடு. வந்ததும் போனதுன்னா வரவு எவ்வளோ செலவு எவ்வளோன்னு பார்க்காது. உன் மூச்சு வருது போது, உன் மனசை நீ அது மேலே வச்சுடு, அது எல்லா வழியும் காட்டும். ஞானம் அடைய எவ்வளவு காலம் தேவை? அது மனசை பொறுத்து இருக்குது. ஒருத்தன் 10 வயசுலேயே ஞானம் அடைஞ்சிடும், 10 வருஷத்துலேயே. ஒருத்தன் 100 வருஷம்னா கூட ஞானம் அடைய முடியாது, அலைவான், நாய் அலைகிற மாதிரி. அதனால் மனம் கட்டுப்பாட்டுறதுன்னா எப்போ மனம் கட்டுப்பாட்டோ அப்போ தான் ஞானம் அடைவான். மனம் கட்டுப்பாடாத ஞானம் வராது. அப்போ அந்த மனசு அடங்குவதற்கு எவ்வளோ காலம் தேவை? அது அவனுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்துக்குது. இப்போ ஒருத்தன் எந்த வேலையும் இல்லை, ஊடே கேதி, யாராவது போட்டால் சாப்பிடுவான், இல்லைன்னா பட்னியாக பட்டுக்கணும், அவனுக்கு மனசு அடங்கிடும். ஊரெல்லாம் சுற்றி சம்பாதிக்கணும், நான் பெரிய இந்த ஊர்லேயே நான் தான் பணக்காரனா, அவன் மனசு அடங்குமா? அடங்காது. அப்போது அவனுடைய செயல் தான் அந்த மனசை அடக்கிறதும் அடங்காததுக்கும் காரணம் அவனுடைய செயல். நல்ல செயலாக இருக்கணும். இப்போ உடலுக்கும் மனசுக்கும் தேவை இருக்கு, உயிருக்கு தேவை இருக்கா? உயிருக்கு தேவையில்லை. அதனால தான் சொன்னோம், ஆண்டி பண்டு ஆரம்பம். ஆண்டின்னா பற்று இல்லாதது, பண்டுன்னா பழமையானது, ஆரம்பம்னா தொடர்ச்சியாக இருக்கும். அப்போது கடவுளுக்கு பேர் ஆண்டி பண்டாரம்னு ஒரு பேர். நம்ம உயிரும் ஆண்டி பண்டாரம் தான். இந்த உடலில் இருக்கிற உயிர் யாரும் நம்ம ஏற்கலை, அதுவே இயங்குது, அது நம்மளையும் இயங்குது. ஆனால் அதுக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் ஏதாவது இது வரைக்கும் பண்ணுறோம்னா ஒன்றும் பண்ணுறதும் கிடையாது. இல்லை அதுக்கு ஏதாவது உடலுக்கு உணவு கொடுக்குறோமா உயிருக்குன்னா அதுக்கு உயிரும் கிடையாது. உடல் நல்லா இருந்தால் அது வேலை செய்யுது, உடல் விழுந்தால் அது விட்டு போயிடுது. அதனால் நீ சாப்பிட்ற உணவோ எல்லாத்துக்குமே அடிப்படை உடல் நல்லா இருக்கணும். இதுக்கு தான் உடலுக்கு பேர் அன்னமய கோஷம்னு பேர். இது சாப்பாட்டால் ஆன உடல். இப்போ சில கோவில்களில் அன்ன அபிஷேகம்னு நடக்கும். அன்ன அபிஷேகம் நடந்ததுன்னா சிவபெருமானுடைய மூஞ்சி மட்டும் விட்டுட்டு உடம்பெல்லாம் சாப்பாடு போட்டு மறைச்சிடுவோம். அதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடந்த பிறகு அந்த சாப்பாட்டை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அன்னமயமான கோஷம் உடல், இதுக்குள்ளே ஓடிக்கின இருக்கிற உயிர் சிவபெருமான், இது மூடிக்கின்னு இருக்குது, அதனால் நமக்கு தெரியல. இது இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அதெல்லாம். யமன் எப்படிப்பா வருவார்? யமன் எப்படி வருவாருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நல்லா கேட்டுக்கலாம். அப்படிங்க நமக்கு தான் சொல்கிறாரு. கடுமையாம் பகட்டில் ஏறி கயிற்றோடு சூளம் ஏந்தி, கொடுமையாம் காலன் வந்து கொண்டு போ முன்னே நீதான், அடிமையா நாதன் பாதம் அனுதினம் மறவாதேத்தில், நெடுமையா நாகநாதர் நிலைமை கண்டறிவாய் நெஞ்சே. எப்பா யமன் வருவான். அவன் எப்படி வருவானா? ரொம்ப கோபமாக வருவானாம். கடுமையாம் பகட்டிலேறி, அவனுக்கு ரொம்ப ஆணவம் ஜாஸ்தி. ஏன் ஆணவன்னா, அவன் ஒருத்தந்தான் நல்லவன் கெட்டவன் யாரையும் பார்க்க மாட்டான். இவர் ரொம்ப நல்லவருங்க,
விட்டுட்டு போயிடுவானா? விட்டு போக மாட்டான். நீ யாரானா இருந்துக்கோ, வண்டியில் ஏறு, என் பின்னாடி உக்காருன்றான். அவ்வளோ ஆணவம் உள்ளவன், வேண்டியவன் வேண்டாதவன் நினைப்பே இல்லாதவன், நல்லவன் கெட்டவன் யாரையும் பார்க்க மாட்டான். வள்ளலு கருமி அப்படின்னு யாரையும் பார்க்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் உன் டைம் முடிஞ்சிச்சு, வண்டியில் ஏறு அப்படின்னு வேகமாக வருவானா. கடுமையாக பகட்டில் ஏறி கயிற்றோடு சூளம் ஏந்தி, ஒழுங்காக வரியா, கட்டி வலிச்சின்னு போட்டா இல்லை குத்தி வலிச்சின்னு போட்டான்னு ஒரு கையில் கயிறும் ஒரு கையில் சூளம் வச்சுன்னு தயாராக கோபம் வந்து நம்ம முன்னாடி நிற்பானா. இப்படி வருவான்பா. கொடுமையாக காலன் வந்து கொண்டு போ முன்னே நீதான். இப்படி ஒரு நாள் வரும். ஆனால் அந்த நாளுக்கு முன்னாடி நீ என்னப்பா பண்ணணும்? அன்றைக்கி அவன் வந்து நிற்கும்போது தேம்பி தேம்பி அழுவாத, உன்னால் பேச முடியாது. நீ சொல்லணும்னு நினைப்ப, உன் வாயிலேருந்து சொல்லு வராது. அதுக்கு முன்னாடி நீ 1000 அளந்திருப்ப, வானத்தையே வில்லா வலிப்பேன்னு பேசியிருப்ப. ஆனால் யமன் வந்து முன்ன நின்னா உன் கண்ணில் தண்ணியை தவிர சொல்ல ஒரு வார்த்தை இல்லாமல் தவிப்ப. அப்படி ஒரு நாள் வரத்துக்கு முன்னாடி நீ என்னப்பா பண்ணணும் சொல்கிறாரு. அடிமையாக நாதன் பாதம் அணுகினும் மறவாதேத்தில். நீ நாதனோட பாதத்துக்கு அடிமைன்னு சொல்லி நாளும் 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 அவனுக்கு அடிமையாக இருந்துடுறா. அப்படி இருந்துட்டேன்னா தப்பிச்சு கரை சேருவேன். இல்லைனா ஒரே அழுகிற மாதிரியே உன் கண்ணுலேயும் யம வரும்போது தண்ணி வரும். ஒருத்தர் சொல்கிறாரு, உலகத்தில் ஒருத்தன் தைரியமாகறான்னா எதை வச்சுப்பா சொல்லணும்? யாருக்கு மரண பயம் இல்லையோ அவன் தான் தைரியமானவன். அதான சாமி உண்மை? யாருக்கு மரண பயம் இல்லையோ, ஏன்னா ஒன்று நடந்தே தீரும். கன்ஃபார்மாக எல்லாரும் சாவதான் போகிறோம். படுக்காத வரைக்கும், படுக்கையில் விழாத வரைக்கும் நமக்கு அந்த நினைப்பே வராது. படுத்துட்டோம் நல்லா அந்த உடம்பே இப்போ எதை சொன்னாலும் செஞ்சுது. கல்லை துண்ணா ஜீரணமாயிடுச்சு, மண்ணை துண்ணா ஜீரணமாயிடுச்சு. இப்போ பால் சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகலை. அப்போல்லாம் இருந்த திமிரு இப்போ ஒரு ஜீரணம் ஆகணும்னு நமக்கு ஒரு பயம் வருது. ஓ வயசாயிச்சோ, நமக்கு எக்ஸ்பைரி டேட் வந்துச்சோ, நமக்கு நாள் நெருங்கிச்சோ. முன்ன மலையை கட்டி தூக்கி தோளில் வச்சா கூட தூக்கின்னு போகிற அளவுக்கு தைரியம் இருந்தது, பலம் இருந்தது. இப்போ இல்லையே, உடம்பு தோண்டு போத. பார்க்கறதுக்கு நான் ஆஜானுபாவாக இருக்கலாம், தூக்க முடியல சாமி. ஏன் உடம்பே எனக்கு பாரமாக இருக்குது? முன்ன எதையோ சொன்ன எதை கொடுத்தாலும் தூக்கின்னு போன தைரியம் இருந்தது, எதை கொடுத்தாலும்ன்ற அந்த திமிரு உடம்புல இருந்தது. இப்போ உடம்புலையும் திமிரு இல்லை, மனசுலையும் திமிரு இல்லை சாமி, எல்லாம் ஒடுங்கி போச்சு. அப்படி ஒரு நாள் வந்துடும்டா எல்லாருக்கும். இந்த உடம்பு இப்படியே இருந்துடாது. அப்படி ஒரு நாள் வரும். அப்படி ஒரு நாள் வரும்போது முன்னாடி யமன் வந்து நிற்பான். அவன்கிட்ட போய் நீ அழுவாதரா, நீ என்ன பண்ண அழுவாமல் இருக்கணும்னா, அடிமையாம் நாக, டே நான் யாரோட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லணும்டா. யார்கிட்ட? யமன்கிட்ட சொல்லணுமா. நீனா என்கிட்ட வந்து நிற்கிற, என்ன உன்னால் கொண்டு போக முடியுமா? நான் யாரோட சீடன் தெரியுமா அப்படின்னு நான் சொல்லணும். நான் யாரோட அடிமை தெரியுமா அப்படின்னு நீ சொல்லணும்டா. அதை உன் வாழ்நாளில் பண்ணிக்கோன்றாரு. அடிமையா நாதன் நாமம் அனுதினம் மறவாதத்தில். இதை ஒரு நாள் பண்ணி விட்றாத, அனுதினம் மறவாதத்தில். இதை மறக்கவே மறக்காத. சாப்பாடு 3 வேளைக்கு சாப்பிட்ற, தாகம் எடுத்தா குடிச்சிக்கினே இருக்கிறோம். ஒரு ராஜா என்ன பண்ணாராம், சண்டைக்கு போகிறாராம். கதை சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். சண்டைக்கு போகிறாராம், இவர்கிட்ட பலம் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணாராம், இன்னொரு நாட்டை பிடிக்கணும், என் பலத்தை காட்டணும், அந்த நாட்டில் பிடிச்சி அடித்து ஒரு பாதி நாட்டையாச்சு நம்ம நாட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு வெறி வந்துச்சு. ராஜாவுக்கு வெறி வந்தால் விடுவாரா? சாதாரண மனுஷனுக்கு வெறி வந்தாலும் என்ன ஆட்டம் ஆடுறான், ஒரு நாட்டோட ராஜா, அவருக்கு எவ்வளோ வெறி வந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஆத்மானம்மா போடுமா, யாருக்கு? அதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா, ஐயாவோட பாதத்தில் போட்டிங்கன்னா எனக்கு போட்டோம்மா, பண்ணக்கூடாது, ஐயாவுக்கு போட்டிங்கன்னா போதும், ஐயாவோட பாதத்தில் போட்டுருங்க. ஐயாவுக்கு தான் சார் போடுறோம். அது வந்து நாங்கள் எங்கள் ஐயா உங்ககிட்ட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் போடுறோம். அந்த நம்பிக்கை ஐயா எனக்குள்ள மட்டும் இல்லை, ஐயா எனக்குள்ள மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரும் கூட இருக்காரு. ஏன் சாமி இதெல்லாம்? இது சீடர்களோட அன்புக்காக ஏற்றுக்கிண்டு. இதனால எனக்கு ஒரு பெருமையும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை. சொல்லுங்க.
அது உண்மைதாம்மா. எல்லாம் இருக்கிற குடமும் தழும்பாது, எதுவும் இல்லாத குடமும் தழும்பாது. நமக்கு எதுவும் இல்லாத குடம் தழும்புலன்றதுனால இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஒன்றும் இல்லைங்க, இருக்கிற செல்வம்லாம் அங்கே இருக்குது. இது பிச்சை எடுத்துன்னு வந்து பேசுங்க இது. சரி, என்ன பேசுனா மறந்துட்டேன் பாருங்க. ராஜா கதை சொல்லியிருந்தோம். அந்த ராஜா ஒரு ஆசை வந்துச்சு, நம்மக்கிட்ட தான் படம் இருக்குது, பலம் இருக்குது, அதனால் இன்னொரு நாட்டை பிடிப்போம், குறைஞ்சது அந்த நாட்டிலேருந்து பாதி நாட்டாச்சும் எழுதி வாங்கிப்போம் அப்படின்னு இவர் எல்லாத்துக்கும் தயாராகிட்டார். சரி, ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம், இது நல்ல விஷயம் பண்ண போகிறோம், யாராவது ஒரு குருவோட ஆசீர்வாதம் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய குருவை போய் சந்தித்து, சாமி இந்த மாதிரி பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க, நான் பாதி நாடு இல்லை முடிஞ்சால் மொத்தத்தையும் பிடிச்சின்னு வந்துடணும், அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். குருக்கிட்ட போய் என்ன ஆசீர்வாதம் வாங்குறாரு பாருங்க. குரு என்ன பண்ண ஒன்றும் சொல்ல, சரி கொஞ்ச நேரம் உட்காருன்னாரு. வரவங்ககிட்டலாம் பேசிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ராஜா இல்லையா, ரொம்ப நேரம் உட்கார முடியாதுல்ல, சாமி நான் கேட்டேனே கொஞ்ச நேரம் உட்காருப்பா அப்படின்றாரு. அவரும் உட்கார்றாரு. இப்படியே பொழுது போயினுக்குது. சாமி ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன், தண்ணி தாகமாகுது, தண்ணி வேணாம், கொஞ்ச நேரம் உட்காருப்பா. தண்ணியும் கொடுக்கல குரு, உட்காருப்பான்றாரு. சரி தண்ணியும் கொடுக்கல, இன்னும் வேறாரு, தண்ணியும் கொடுக்கவே மாட்டேன்றாரு. கொஞ்ச நேரம் உட்காருப்பான்னு ராஜாவை நாள் ஃபுல்லாக உட்காராரு, தண்ணியும் கொடுக்கல, இடத்த விட்டு ஏந்துக்குன்னு சொல்லலை. இவர் பொறுமையாக இருந்துட்டார். சாமி என்னால் முடியல சாமி. சரி இப்போ உனக்கு என்ன வேணுன்றாரு. சாமி ஒரு கிளாஸ் தண்ணி தான் நல்லாயிருக்கும், ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கும். சரி இப்போ ஒரு கிளாஸ் ஒருத்தன் தண்ணி எடுத்து கொடுக்குறான், அவனுக்கு நீ என்ன கொடுப்ப, யார் கொடுக்குறானோ அவனுக்கு என் பாதி நாட்டை எழுதி கொடுத்துருவோம் சாமி, இப்போ தண்ணி கொடுத்தானா போதும், என் உயிர் போகிற மாதிரி இருக்குது அப்படின்றாரு. சரி ஓகே, ஒரு தண்ணி கொடுத்தவனுக்கு பாதி நாட்டை கொடுக்குறிய காரணம் என்ன சாமி, இதுக்கு மேலே அவன் கொடுக்கலன்னா என் உயிர் போயிடும். இவ்வளோ தாண்டா வாழ்க்கை. உன்னோட தண்ணி தாகத்தை உன்னால் அடக்க முடியலையே, நீ போய் ஒரு நாட்டை ஜெயிச்சு வந்து உட்காந்து உன்னால் அனுபவிக்க முடியுமா? ஒரு நாள் உட்கார வச்சு உன்னால் எந்த சுகமும் அனுபவிக்கமான முடியலையே. இறைவன் இப்படி ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டானா நீ எந்த நாட்டை பிடிச்சி எதை சாதிக்க போகிற? இருக்கிறத வச்சு உன்னால் சிறப்பாக வாழ முடிஞ்சா நீ ராஜாவாக வாழலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். எல்லாமே எந்தின ஆணவத்தில் போனோன்னா இந்த குடிக்க தண்ணி இல்லாமல் நீ இப்போ நினச்ச பற்றியா, அதே போல் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். அப்படி ஒரு நாள் வரக்கூடாதுன்னா இப்படி சண்டை போடலாம், அடுத்தவனை போய் ஆக்கிரமிக்கலான்ற குணத்தை முதல்ல மாட்டிக்கின்னு உன்னை நம்பி இருக்கிற இந்த நாட்டுக்கு என்ன நல்லது செய்யலான்றதை மட்டும் செஞ்சனா நீ மன்னனாக வாழ்வ, இல்லைனா மண்ணோடு மண்ணாக போவேன்னு அந்த குருநாதர் எடுத்து வச்சதுனால சண்டைகள் தவிர்க்கப்பட்டது. அப்போ நானுன்ற ஆணவத்தை அந்த மன்னனுக்கு சொன்ன கதை இல்லை. இங்கே மன்னனுக்கு மட்டும்தான் ஆணவம் வரணும்னு எந்த விஷயமும் இல்லை. ஒரு மனுஷனும் தன்னை முடிசூடா மன்னமாக நினச்சினுக்கிறான், ரெண்டு கொம்பும் ஒரு வாழை முளைச்ச மாதிரி நினச்சின்னு இருக்கிறான், தான் நினச்சா தன்னால் எதையும் சாதிக்க முடியும்னு நினச்சினுக்கிறான். அது எல்லாம் ஆணவத்தோட அறிகுறி. யாரும் இல்லைன்னு யார் நினைக்கிறானோ அவன் மட்டுமே ஆணவத்தில் ஆடுவான். தனக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான், தன்னை ஒருத்தர் பார்த்துனுக்கிறான்னு யாருக்காவது உண்மையிலே அறிவு இருந்தால் அவங்க யாருமே ஆடக்கூடிய வாய்ப்பே இல்லை. திருமூலர் சொல்கிறாரு, கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடமெங்கும் காணுங்கள். டேய் திருடினேங்கிறடா, அடப்ப ஏன்டா திருடுற? சாமி என்னை யாரும் பார்க்கல, திருடான், என்னை பார்த்தா நான் ஏன் திருடப்பேன்? அடப்ப ஊரில் இருக்கிறவன் பார்க்கல நினச்சினுக்கிறியா? மேலே ஒருத்தன் பார்த்துனுக்கிறான்டா, இவனெல்லாம் நீ ஏமாற்றி திருடினுக்கலாம். அவங்ககிட்ட போய் நிற்பைய, அவன் உன்னை திருடன் கூடுவானே, அவங்களுக்கு நீ என்னடா பதில் சொல்லுவ? இந்த பயம் யாருக்கெல்லாம் இருக்கானோ அவன் மனுஷனாக வாழ்வான். இந்த பயம் இல்லாமல் யாருக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன், ஆணவத்தில் வாழ்கிறவன் இந்த மனுஷன் உருவத்திலேயே ஒரு மிருகத்துக்கு சமமாக அவன் வாழ்ந்து ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போகுவான். சரிங்களா? அப்போ ஆணவத்தை முளைக்கும் போதே நாம் தட்டி விட்டுடணும். எதையுமே ஆரம்பத்தில் கிள்ளி எறியுது ரொம்ப ஈஸியான வேலை. அதை வளர்த்தி பூதாகரமாக ஆக்கணும்னா அப்புறம் நம்மளையாலே வெட்ட முடியாது, யாரும் வெட்டவும் முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுடும். அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். வாழ்க்கைன்றது கவனமாக வாழக்கூடியது தான் இருக்குது. ஏதோ பிறந்துட்டோம் அடுத்து ஒரு நாள் முடிஞ்சிடும்ன்றது வாழ்க்கை இல்லை. நாம் வந்து போனதுக்கு ஒரு அடையாளம் வேணும். எதுக்கு வந்த, உன்னோட வந்தது ஒன்றா தெரியாமல் இருக்கலாம், எதுக்கு வந்ததுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் நமக்கு அறிவு வந்திருக்கு.
நாம் நல்லதும் கெட்டதும் மாற்றி மாற்றி செஞ்சு இது சரி இது தவறுன்னு புரிஞ்சு மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்திருக்குதுன்னா அந்த பக்குவத்தை நமக்குள்ளே தக்க வச்சுக்கணும். அந்த பக்குவம் தான் நீ போனாலும் இந்த உலகம் பேச போது, மற்ற எதையும் இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காதுன்ற உண்மையை நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும்.